வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றும் ஒரு அழகான சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு அழகான கிராமத்துல சிட்டுன்னு ஒரு குட்டி சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்தது. அது பார்க்கதான் சின்னதா இருக்குமே தவிர பயங்கர சுறுசுறுப்பு. விடியற் காலையில மத்த பறவைகள் எல்லாம் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இது கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு கிராமத்தையே எழுப்பிடும். தினமும் வயல்வெளிகள்லயும் மரங்கள்லயும் ஜாலியா பறந்து போய் அங்கங்க சிதறி கிடக்கிற நெல்மணிகளையும் தானியங்களையும் தேடி தேடி சாப்பிடும். இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு, நாளைக்கு என்ன கவலை அப்படின்னு ரொம்ப நிம்மதியா அன்றாட வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த சிட்டுக்குருவி. ஆனா இயற்கை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஒரு நாள் திடீர்னு வானம் அப்படியே இருட்டினது. இடிமின்னலோட பயங்கரமான பெருமழை பெய்ய ஆரம்பிச்சது. ஒரு நாள் 2 நாள் இல்ல, தொடர்ந்து பல நாட்களா மழை கொட்டி தீர்த்ததுனால கிராமத்து வயல்வெளிகள் எல்லாமே தண்ணியில முழுகிடுச்சு. சிட்டுக்குருவியால அதோட கூட்டை விட்டு வெளியவே வர முடியல. பசி வயிற கிள்ன உடனே எப்படியாவது சாப்பாடு கிடைச்சிராதான்னு தைரியமா வெளிய பறந்து போச்சு. ஆனா எங்க தேடியும் ஒரு பருக்க சாதம் கூட அதுக்கு கிடைக்கல. ஐயோ, பசி தாங்க முடியலையே, இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தா நம்மளால பறக்க கூட முடியாதே அப்படின்னு ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து ரொம்ப கவலையோட அழுதுகிட்டு இருந்தது. அந்த சமயத்துல அதே மரத்துல கருப்பன் அப்படின்ற ஒரு காக்கா உட்கார்ந்திருந்தது. எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கிற சிட்டுக்குருவி இன்னைக்கு சிறகையெல்லாம் சுருக்கிக்கிட்டு சோகமா இருக்கிறத பாத்துட்டு, என்ன சிட்டு, ஏன் இன்னைக்கு இவ்ளோ சோர்வா இருக்கே அப்படின்னு அன்பா விசாரிச்சது. அதுக்கு சிட்டுக்குருவி ரொம்ப தீனமான குரல்ல, காக்கா அண்ணா, பல நாளா மழையினால எனக்கு சாப்பாடே கிடைக்கல, பசியால என் உடம்பே நடுங்குதண்ணா அப்படின்னு சொல்லுச்சு. சிட்டுவோட நிலைமைய பார்த்த உடனே காக்காவுக்கு மனசு தாங்கல. உடனே அது, நீ ஒன்னும் கவலைப்படாத சிட்டு, என் கூட வா, உனக்கு ஒரு இடம் காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு பறந்தது. அந்த கிராமத்தோட கோடியில ஒரு சின்ன ஓட்டு வீடு இருந்தது. அங்க மீனாட்சி பாட்டின்னு ஒரு வயசான பாட்டி வாழ்ந்து வந்தாங்க. அந்த பாட்டிக்கு பறவைகள் மேல அவ்வளோ பாசம். அதனால தினமும் காலையில பறவைகளுக்காக ஒரு முறம் நிறைய அரிசிய வீட்டு வாசல்ல தூவி வைப்பாங்க. காக்கா சிட்டுக்குருவிய நேரா அந்த பாட்டி வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போச்சு. அங்க ஒரு சின்ன பந்தலுக்கு கீழே மழையில நனையாம முத்து முத்தா அரிசி தானியங்கள் சிதறி கிடந்தது. அத பார்த்த உடனே சிட்டுக்குருவிக்கு அப்படியே உயிரே வந்த மாதிரி ஆயிடுச்சு. வேக வேகமா போய் பசி தீர தீர அந்த அரிசிய சாப்பிட்டுச்சு. அப்போ பாட்டி மெதுவா வீட்டுக்கு வெளியே வந்து பறவைகளெல்லாம் பசி ஆறி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சிரிச்சாங்க. நல்லா சாப்பிடுங்கப்பா, இந்த உலகத்துல பசியோட எந்த உயிரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இன்னும் கொஞ்சம் அரிசிய அள்ளி போட்டாங்க. பாட்டியோட இந்த அன்ப பார்த்த சிட்டுக்குருவிக்கு மனசு நரைஞ்சு போச்சு. அன்னையில இருந்து சிட்டு தினமும் அங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சது. ஆனா இந்த கஷ்டத்துல இருந்து அது ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டது. இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு நம்ம சும்மா இருந்துடக்கூடாது, கஷ்ட காலம் வரதுக்கு முன்னாடியே நம்ம உணவை சேமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. அடுத்த சில மாசங்கள் வெயில் காலம் வந்தப்போ மத்த பறவைகள் எல்லாம் சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம சிட்டுக்குருவி மட்டும் தினமும் தனக்கு கிடைக்கிற தானியங்கள்ல ஒரு பகுதிய தன் கூட்டுல கொண்டு போய் ரகசியமா சேமிக்க ஆரம்பிச்சது. சிறுக சிறுக சேர்த்து அதோட கூட்டை தானியங்களால நிரப்பி வச்சிருச்சு. சில மாசங்களுக்கு அப்புறம் மறுபடியும் மழைக்காலம் வந்தது. ஊரே வெள்ளக்காடா மாறுச்சு. எல்லா பறவைகளும் உணவில்லாம தவிச்சாங்க. ஆனா இந்த முறை சிட்டுக்குருவிக்கு பயமே இல்ல. ஏன்னா அது முன்கூட்டியே உணவை சேமிச்சு வச்சிருந்ததுனால தன் கூட்டுக்குள்ள நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இத பார்த்த காக்கா ரொம்ப ஆச்சரியப்பட்டு, சிட்டு, போன முறை மழையின் போது பயந்து அழுதுகிட்டு இருந்தே, ஆனா இந்த முறை இவ்ளோ பெரிய மழை பெய்யும் போதும் நீ கவலையே இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கியே, எப்படி அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சிட்டு சிரிச்சுக்கிட்டே, காக்கா அண்ணா, போன முறை நான் பட்ட பசி எனக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்துச்சு. வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு வெயில் காலத்திலேயே சாப்பாட்ட சேமிச்சு வச்சிட்டேன். அதனாலதான் இன்னைக்கு நான் தைரியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. காக்கா அதோட புத்திசாலித்தனத்தை பாராட்டிட்டு பறந்தது. மழைக்காலம் எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சு கிராமத்துல மறுபடியும் நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சது. வயல்வெளிகள் எல்லாம் காஞ்சு திரும்பவும் தானியங்கள் நிறைய கிடைக்க தொடங்குச்சு. நம்ம சிட்டுக்குருவி போன முறை கத்துக்கிட்ட பாடத்தினால இந்த முறையும் சோம்பேறித்தனமா இருக்கல. தினமும் தனக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற தானியங்களை தன் கூட்டுல கொண்டு போய் சேமிக்கிறத ஒரு பழக்கமாவே வச்சிருந்தது. ஆனா இந்த முறை சிட்டுவுக்கு ஒரு புது பிரச்சனை காத்துக்கிட்டு இருந்தது. அதே கிராமத்துல
சின்னான் அப்படின்னு ஒரு புது சிட்டுக்குருவி வந்து வாழ ஆரம்பிச்சது. அந்த சின்னான் குருவி எப்படின்னா ரொம்ப சோம்பேறி. காலையில லேட்டா தூங்கி எந்திரிக்கும், அங்கங்க இருக்கிற மத்த பறவைகளோட சாப்பாட்ட பிடுங்கி சாப்பிடும். இல்லனா யாராவது தானியம் போடுறாங்களான்னு சோம்பேறியா மரத்திலேயே உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கும். நம்ம சிட்டுக்குருவி தினமும் கஷ்டப்பட்டு தானியங்களை சேமிக்கிறத பார்த்துட்டு சின்னான் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிச்சு. இந்த சிட்டுக்குருவிக்கு அறிவே இல்ல. இப்பவே நல்லா வெயில் அடிக்குது, சாப்பாடு நிறைய கிடைக்குது. அதை இப்பவே ஜாலியா சாப்பிடாம போயும் போயும் கூட்டுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு கஷ்டப்படுதே அப்படின்னு கேலி பண்ணுச்சு. ஒரு நாள் சின்ன நேரா சிட்டுக்கிட்டேயே வந்து, ஏ சிட்டு, எதுக்காக இப்படி விடிய விடிய உழைச்சு சாப்பாட்ட சேர்த்து வைக்கிற? இன்னைக்கு கிடைக்கிறத இன்னைக்கு சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்க வேண்டியது தானே, நாளைக்கு வர்றத நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு சிட்டு ரொம்ப அமைதியா, சின்னா, இப்போ நமக்கு நல்ல காலம், சாப்பாடு தாராளமா கிடைக்குது. ஆனா எப்பவும் இதே நிலைமை இருக்காது. திடீர்னு புயலோ மழையோ வந்தா நாம என்ன பண்ணுவோம்? அதான் வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சேமிக்கிறேன் அப்படின்னு அன்பா எடுத்து சொல்லுச்சு. ஆனா சோம்பேறி சின்னா சிட்டு சொன்ன அறிவுரைய காதுலேயே வாங்காம சிரிச்சுக்கிட்டே பறந்து போயிடுச்சு. நாட்கள் கடந்தது. இந்த முறை மழை வரல. ஆனா அதைவிட மோசமான கடும் வறட்சி, பஞ்சம் கிராமத்தை தாக்கியது. வெயில் கொழுத்தி எடுத்ததுனால கிராமத்துல இருந்த நீர்நிலைகள் எல்லாம் காஞ்சு போச்சு. வயல்வெளிகள்ல புல் பூண்டு கூட முளைக்காம ஒரு தானியம் கூட கிடைக்காத அளவுக்கு பஞ்சம் வந்துடுச்சு. எப்போதும் பறவைகளுக்கு அரிசி போடுற நம்ம மீனாட்சி பாட்டிக்கும் உடம்பு சரியில்லாம போனதுனால அவங்களாலையும் வெளிய வந்து பறவைகளுக்கு சாப்பாடு போட முடியல. கிராமத்துல இருக்கிற எல்லா பறவைகளும் சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் மல்லாட ஆரம்பிச்சதுங்க. நம்ம சோம்பேறி சின்னா குருவிக்கு பசி தாங்க முடியல. வயல் வயலா அலைஞ்சு பார்த்துச்சு, ஒரு பருக்க கூட கிடைக்கல. பாட்டி வீட்டு வாசலுக்கு போய் பார்த்துச்சு, அங்கேயும் சாப்பாடு இல்ல. பசியால அதோட உடம்பு நடுங்க ஆரம்பிச்சது. அப்போதான் அதுக்கு சிட்டுக்குருவி சொன்ன ஞாபகம் வந்தது. ஐயோ, அன்னைக்கு சிட்டு சொன்னதை கேளாம போயிட்டேனே, இப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம நிக்கிறேனே அப்படின்னு அழுதுகிட்டே மெதுவா பறந்து சிட்டுவோட கூட்டுக்கு வந்துச்சு. சிட்டுவோட கூட்டுக்குள்ள பார்த்தா அங்க ஏகப்பட்ட தானியங்கள் குவித்து வச்சிருந்தது. சிட்டு நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. சின்னான் குருவி வெட்கத்தை விட்டு, சிட்டு, என்ன மன்னிச்சிரு. அன்னைக்கு நீ சொன்னப்போ உன்னை ஏளனமா பேசினேன். ஆனா இன்னைக்கு பசியால என் உயிரே போற மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து காப்பாத்துறியா அப்படின்னு கெஞ்சிச்சு. சிட்டுக்குருவி ரொம்ப நல்ல குணம் படைச்சது இல்லையா? அது சின்னான் பண்ண தப்ப மனசுல வச்சுக்காம, சின்னான், பரவாயில்ல, இப்போவாவது உனக்கு சேமிப்போட அருமை புரிஞ்சதே, அதுவே போதும். இந்தா, முதல்ல நல்லா சாப்பிட்டு உன் பசிய போக்கிக்கோ அப்படின்னு சொல்லி தான் சேமிச்சு வச்சிருந்த தானியங்கள்ல இருந்து ஒரு பகுதியை சின்னானுக்கு அன்போட கொடுத்துச்சு. சின்னான் அதை நன்றியோடு வாங்கி சாப்பிட்டு தன் பசியை போக்கிக்கிச்சு. அன்னையில இருந்து சின்னான் தன் சோம்பேறித்தனத்தை மொத்தமா விட்டுடுச்சு. சிட்டுவோட சேர்ந்து அதுவும் உழைக்கவும் சிறுக சிறுக சேமிக்கவும் ஆரம்பிச்சது. நண்பர்களே, இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இன்னும் இதுபோன்ற அழகான கார்ட்டூன் கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் குமுதா. அடுத்த ஒரு புதிய சுவாரஸ்யமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.